இன்னைக்கு எபிசோட்கான எவிக்ஷன் அப்டேட் வந்திருக்கு. ஸோ ரவா லட்டு வெளியே போகுமா இல்லை மிச்சர் வெளியே போகுமா அப்படின்ற பயங்கரமான கன்ஃபியூஷன் இருந்தது. கடைசியில் அந்த கன்ஃபியூஷனில் இப்போ கிளாரிட்டி ஒன்று கிடச்சிருக்கு. யார் திரும்ப வெளியே போயிருக்கா? மிச்சர் தாங்க வெளியே அனுப்பியிருக்காங்க. அதாவது வீட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு பருத்தி மூட்டை இருந்தது. இந்த பருத்தி மூட்டையை யாராவது வெளியே தூக்கி போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பருத்தி மூட்டையை வெளியே அனுப்பியிருக்காங்க. சத்யாவை தான் பார்த்தீங்கன்னா எவிக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்போ அது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். ஏன் சத்யா வெளியே போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே தான் கண்டிப்பாக போகணும். ஏன்னா உள்ள ஒரு கண்டென்ட்டுமே கொடுக்கல. இருந்தாலும் சத்யா வெளியே போனது எதுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த 200% இருக்காங்களா ரவா லட்டு கிரிஞ்சு கண்டென்ட்டை கொடுக்குறாங்களே. ஸோ இவ்வளோ பெருமைக்குரிய தர்ஷிகாவை ஏன்டா சேவ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட் போடல தர்ஷிகா தான் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்காங்க. சத்யா 6வது இடத்துல இருக்காரு. 6வது இடத்துல இருக்க ஒருத்தனை பார்த்தீங்கன்னா நீங்கள் எவிக் பண்ணுறீங்க. ஆனால் பாட்டமில் இருக்க தர்ஷிகா வந்து காப்பாற்றுறீங்க அப்படின்னும் போது கேள்வி வரும்ல. ஏன்னா மொத்த பேர் எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மேலே தான் கூட்டிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ மக்களோட எமோஷன் ஒன்று இருக்குல்ல. அந்த எமோஷனில் ஏன்டா விளாட்றீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஓகே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வேணும். ஏன்னா சேனலை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் யோசிப்பாங்க. இப்போ தர்ஷிகா உள்ள இருந்தாவது ஏதாவது ஒரு நெகட்டிவ் கண்டென்ட் வரும். ஆனால் சத்யா உள்ள இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டுமே வராது. எனக்கு தெரிஞ்சு சத்யா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளுமே ரொம்ப ஜாலியாக இருந்துட்டார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட 2 நாள் என்ன நாள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து சத்யா வந்து ஒரு மாதிரி பேசினார் பாருங்க. கரப்பா மூச்சி மாதிரி இருக்க இந்த வீட்டுக்குள்ள நீ ஒன்றுமே பண்ணல எதுக்கு தாண்டா வந்து அப்படின்ற மாதிரிலாம் பேசினார்ல. அதுக்கப்புறம் அந்த 2 நாள் தான் பார்த்தீங்கன்னா சத்யா வந்து மிகுந்த மன உடைச்சலுக்கு உள்ளாயிட்டாரு. ஸோ அதை தவிர தர்ஷிகா வந்து சத்யா வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கஷ்டப்படல. ரொம்ப ஜாலியாக தான் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. ரொம்ப நல்லா பேமெண்ட் வாங்கியிருப்பாரு. ஸோ இதில் என்ன பிரச்சனை? சத்யா வெளியே போகிறது எந்த பிரச்சனையும் இல்லை. தர்ஷிகாவை ஏன் வெளியே அனுப்பலன்றதான் எல்லாரோட கோரிக்கையாக இருக்கு. டபுள் எவிக்ஷன் வச்சாவது தர்ஷிகாவை தூக்கிடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா டபுள் எவிக்ஷன் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு ஒரே எவிக்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஸோ அதில் வந்து சத்யா வந்து எவிக்ட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாரோட கோரிக்கை என்ன ஃபீல் பண்றாங்கன்னா ஆக்சுவலாக டபுள் எவிக்ஷன் இருந்து தர்ஷிகாவும் தூக்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா தர்ஷிகா வெளியே போயிடுச்சுன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்காது. எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அப்படின்னா என்ன சொல்லுங்க? கிரிஞ்சி கண்டென்ட் இந்த லவ் கண்டென்ட் ஒன்று ஓடுதுல. அந்த லவ் கண்டென்ட் நாங்கள் பார்க்காம நிம்மதியாவது இருப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ தர்ஷிகா வெளியே போயிட்டா விஷாலோட கேம் பிளே எப்படி இருக்கும்? விஷாலோட எமோஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கணும்ல. ஒருவேளை அவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மேலே அஃபெக்ஷன் எல்லாமே வச்சிருந்தாரா இல்லை தர்ஷிகா வேற வழி இல்லாமல் இது நோயின்தே அதனால சும்மா பேசுவோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் தர்ஷிகா வெளியே அனுப்புனா விஷாலோட கேம் பிளே மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவனுக்கு அனுப்ப மாட்டானுங்க போல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவோட ஆசை என்னது இந்த மாதிரி அவங்கள வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் அவங்க ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத அவங்களோட மேஜர் ஆசையாக இருந்தது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நேற்று கூட அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு கிட்டத்தட்ட காலில் உலாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கொடுத்துருங்கடா 10 வாரமாக விளாட்னா நான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு இருந்தது. காரணம் என்னன்னா ஓகே இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரும் இது மூலமா ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் போயிடலாம். ஸோ அப்படின்றது தான் அவங்களோட கோலாக வச்சிருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தர்ஷிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ அதெல்லாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லைனா என்னவா பிரச்சனை? விடுமா சேனல் இருக்குமா நான் உங்களை காப்பாற்றுறமா அப்படின்ற மாதிரி காப்பாற்றி விட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா தர்ஷிகாவை இதில் மட்டும் காப்பாற்றலைங்க. நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டென்ட்டே தூக்கியிருக்காங்க. அதாவது முத்துக்குமரனும் தர்ஷிகாவும் பேசியிருந்தாங்களே அதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து தர்ஷிகாவை வச்சு செதுக்கியிருப்பாப்ல. எந்த விஷயத்துலாம் அவங்க வந்து இந்த மாதிரி கோவப்பட்டாங்கல்ல. முத்துக்குமரன் சைக்கிள் ஓட்டினா நான் வந்து சாப்பிட கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மேட்டர் எடுத்து ரெண்டு பேரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் வந்து முத்துக்குமரன் வந்து தர்ஷிகா கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக ஒரு முடிவு எடுத்திருப்பாப்ல. ஸோ அதுக்கோசரம் தர்ஷிகா பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல 2 பேருக்கு நடந்த டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். தர்ஷிகா வச்சு செதுக்கியிருப்பாரு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி வெட்டி தூக்கி போட்டானுங்க. ஸோ அப்படி பண்ணுறதுக்கான ரீசன் நான் என்ன நினச்சேன்னா ஒருவேளை அவங்களுக்கு பர்த்டேன்றதுனால அவங்களை காப்பாற்றுறாங்களோ அப்படின்ற அதாவது அந்த ஃபுட்டேஜ் வேணாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்ன தோணுதுன்னா ஓகே அதுக்கோசம்லாம் இல்லை அவங்கள எவிக் பண்ணக்கூடாது அவங்கள சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பாசிட்டிவாக போட்டோம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் லைவ்ல மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 24/7 பார்க்குறாங்க. பார்க்கலனா கூட பரவாயில்ல. இப்போ ட்விட்டரில் யூடியூப்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுது. ஸோ எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் பார்த்துருவாங்க. அது இல்லாமல் நான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸில் மட்டுமே பார்க்குறவங்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குலாம் என்ன மேட்டர் நடந்தது அதை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு நடந்த டிஸ்கஷன்லாம் எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ அது வச்சு தான் சொல்கிறேன் இந்த கண்டென்ட்டை வெட்டி தூக்கி போறதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே ஒருத்தவங்க மேல ஒரு நெகட்டிவ் இருக்கு அது முடிஞ்ச அளவு குறைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா எவிக்ட் ஆகாது ஒரு ஏமாற்றம் தாங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்காக எவிக்ட் ஆகணும்னு நினைச்சேன்னா ஆக்சுவலா இந்த மாதிரி அவங்க மேல ஹேட் ரேட் இருக்கு. அதாவது எப்படி சொல்றது அவங்க நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. ரொம்ப ஒரு ஓவரா தான் கேம் பிளே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நான் எதுக்கு வெளியே போகணும்னு நினைச்சேன்னா விஷாலோட கேம் பிளே பார்க்கணும். இவங்க 2 பேரும் இந்த கிரிஞ்சி கண்டென்ட் இல்லாம விஷால் ஏதாவது தனியா ஏதாவது பண்றாரா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா அருணுக்கு இருக்க கான்ஃபிடென்ட் என்னன்னா நம்ம சைட்ல இருந்து யாருமே போறது இல்ல. இப்போ போறது எல்லாமே பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் கூட இருந்தவங்கலாம் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடில் இருக்கவங்க அந்த கேங்கில் இருக்கவங்க தான் போகிறாங்க. ஸோ நம்ம கேங் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேங். அது மட்டும் இல்லாமல் அந்த கேங்கில் எண்ணிக்கையும் அதிகம். இப்போ வந்து சத்யா போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் அவங்க கேங்கில் தான் போகிறாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு வலிக்கும் தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் தர்ஷிகா மாதிரி ஒரு ஆள் போகும்போது அப்போ தர்ஷிகா வந்து 200% எல்லாருமே சொல்லுவாங்களே வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே 100% கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது தர்ஷிகா மட்டும் தான் 100% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. 200% கொடுக்குறாங்க. ஸோ 200% கொடுத்த தர்ஷிகாவே தூக்கியிருக்காங்கன்னா அப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சமாவது யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் சொன்னால் தர்ஷிகா வெளியே போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க. இன்னொரு விஷயம், இந்த ஓட்டிங் ஆர்டர் இருக்குல்ல, இதில் வந்து டாப்பில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, பவித்ரா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதுக்கான காரணம் வந்து சில ஃபேன்ஸ் வந்து ஏமாந்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். குறிப்பாக முத்துக்குமரன் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, மொத்த பேரும் சேர்த்து எல்லா ஓட்டியும் தூக்கி பவித்ராவுக்கு போட்டாங்க. எதுக்காகனா சௌந்தர்யா வந்து ஓட்டிங் ஆர்டரில் வந்து கீழே தள்ளணும் அப்படின்ற மாதிரி. ஸோ மொத்த ஓட்டி பவித்ராவுக்கு போட்டாங்களா, பவித்ரா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. முத்துக்குமரன் ஓட்டு அப்புறம் ராணா ஓட்டு, இவங்க 2 பேர் ஓட்டுமே யாருக்கு போச்சுன்னா ஆக்சுவலாக பவித்ராவுக்கு தான் போச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேட்டர் என்னன்னா, இவ்வளோ ஓட்டை போட்டு ஃபர்ஸ்ட்டில் கொண்டு போனாங்களா முத்துக்குமரன் ஃபேன்ஸ், அதே முத்துக்குமரனை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த 4 பேர் இருக்காங்க, முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி, ஜாக்லின், இவங்களுக்குள்ளேயே இவங்க வந்து பெஸ்ட்னு ஓட்டு போட்டுக்கிறாங்க. இவங்க தான் கப்படிக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ நம்மளாம் மிச்சர் சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பவித்ரா பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிறாங்க. மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் சொல்கிறாங்க. அப்போ நம்மளாம் மிச்சர் சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களே அறியாமல் ஒரு உண்மையாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, ஆக்சுவலாக சாஃப்டாக இருக்கிறது வேற, கேரக்டர்ன்றது வேற, ஒரு கேம் ப்ளே பண்ணுறதுன்றது வேற. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து கேமுக்குள்ளே கொண்டு வந்துக்கிறாங்க. நான் இப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னும் போது அப்போ அந்த கேமில் நீங்கள் வந்து உங்கள் கேரக்டர் மாற்றுறது தான் அந்த கேமு. ஸோ அதை மாற்றிக்காமல் அந்த இடத்துல கேம் ப்ளே பண்ணாமல் நான் அங்கேயும் என்னோட கேரக்டர் தான் வெளிப்படுத்தும் அப்படின்னும் போது நீங்கள் கேம் ப்ளே பண்ணல. ஸோ மிச்சர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை வந்து சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கூட இருந்து பாத்தீங்கன்னா 200% இருக்காங்களா, அவங்க என்ன பண்றாங்க, பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நாலாம் அப்படி இல்லை பவி, நீ மட்டும் தான் அப்படி, நாலாம் எப்படின்னா எவன் வந்தாலும் என்கிட்ட பேசணும், அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் அடிப்பேன், டேரக்டா அடிச்சிரு. ஆனா நீ அப்படி இல்லையே, நீ என்ன பண்ணுவ, ஒருத்தவங்கிட்ட பேசணும்னா கூட என்ன பண்ணுவ, ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா போய் யோசிப்பேன், ஒரு 1/2 hour எடுத்துப்பேன், டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு வந்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். நாலாம் அப்படி இல்லை, டேரக்டா அடிப்பேன். தர்ஷிகா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்க இன்னும் அந்த 200%லேயே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த 2 மட்டும் எடுத்துருங்க, ஃபுல்லா 0-0. இதுதான் தர்ஷிகாவோட நிலைமை இப்போதைக்கு. ஏன்னா பாட்டம்ல அடிமட்டத்தில் இருக்கிறது தர்ஷிகா தான். ஆக்சுவலாக நானும் நினச்சேங்க இனிஷியலாக தர்ஷிகா அப்படி கேம் ப்ளே பண்ணும் போதெல்லாம் ஓகே பெட்டரான கேம் ஆடுவாங்க போல இருக்குன்னு. எப்போ இந்த லவ் இந்த கிரிஞ்சி கண்டென்ட்டுக்கு உள்ளே போனாங்களோ அப்பயே பார்த்தீங்கன்னா கேம் வந்து டோட்டலாக வந்து ட்ராக் மாறிச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பவித்ராவோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இதில் கடைசியில் இருக்கிறது வந்து தர்ஷிகா ஆனால் சேவ் ஆகிட்டாங்க. அதுக்கு மேலே விஷால் தான் இருக்கார். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், ஒன்று தர்ஷிகா போவாங்க இல்லை விஷால் போவார், இவங்க 2 பேருக்குள்ள யாராவது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சத்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோசிச்சேன், ஓகே கண்டென்ட் கொடுக்காம ஒருத்தர் இருக்காரு, எவ்வளோத்துக்கு வெளியே அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். இல்லைன்னா சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் இவங்க 2 பேரில் ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஓட்டிங் வைஸ் பார்க்கும்போது அதுக்கு தானே வாய்ப்பு இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த சீசனில் ஒரு தடவை கூட விஜய் சேதுபதி ஓட்டிங் ஆர்டர் வைஸ் சேவ் பண்ணவே இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் இவங்களை சேவ் பண்ணணும், செகண்ட் இவங்களை சேவ் பண்ணணும், ஓட் வைஸ் சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷனே இல்லை. ஸோ அப்புறம் எதுக்குடா மொத்த பேரும் ஓட்டை தூக்கி பவித்ராவுக்கு போடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் இப்போ பவித்ரா அன்அஃபிஷியல் இருக்காங்க, இருந்தாலும் அதுபடியாக இப்போ விஜய் சேதுபதி சேவ் பண்ண போகிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா விஷாலை சேவ் பண்ணுவார். ஏன்னா விஷால் தான் பார்த்தீங்கன்னா தர்ஷிகாக்கு மேலே இருக்காங்க பாட்டமில். ஸோ அப்படி இருக்க விஷாலை சேவ் பண்ணணும். விஷாலோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும், ஆஹா நம்மளுக்கு பயங்கரமான ஓட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்பார்ல. ஆனால் இந்த வாட்டி அப்படிலாம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மாதிரி ஓட்டிங் ஆர்டரை மாற்றி சேவ் பண்ணுறது வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதாவது எப்படின்னா, ஒரு 4 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஆர்டரில் சேவ் பண்ணணும், அதுக்கடுத்து வந்து ஒரு 1-2 வாரம் பார்த்தீங்கன்னா மாற்றணும். அப்படி தான் இருந்தால் தான் அவங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஐயோ என்னடா 4 வாரம் அப்போ இவன் டாப்பில் இருந்தான், அதுக்கடுத்து இறங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங் ஆர்டரில் சேவ் பண்ணல, அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் சேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இந்த ஓட்டிங் ஆர்டர் சேவிங் ஆர்டரை வச்சு பார்த்தீங்கன்னா யாருமே யோசிக்கிறதே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண தப்பு தான். இந்த வாட்டி இருக்காங்களா பிக் பாஸ் டைரக்ஷன் டீம், இவங்க பண்ண தப்பு தான். இவங்க என்ன பண்ணாங்க, டோட்டலாக வந்து செதைச்சிட்டாங்க. அந்த கான்செப்டே ஆக்சுவலாக செதைச்சிட்டாங்க. யாரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும், செகண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டை செதைச்சதுனால அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் இப்போ சண்டே எபிசோட் இருக்குல்ல, சண்டே எபிசோடில் யாரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கியூரியஸாக இருக்கும். ஓகே அவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னா அவங்கள தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், மக்களுக்கும் இருக்கும் பார்க்கும்போது யாரை சேவ் பண்ணுறாங்கன்னு. இப்போ மக்களுக்குமே அந்த கியூரியாசிட்டி இல்லாமல் போயிடுச்சு, ஏன்னா அந்த கான்செப்டே இல்லைல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் மீன்ஸ் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எங்கேஜிங்கான ஒரு விஷயமாவே இல்லாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது. ஸோ அது அப்படி இருக்கும் போது எதுக்குடா பவித்ராவுக்கு தூக்கி மொத்த ஓட்டு போட்டிங்க, ஏன்னா அன்அஃபிஷியலில் மட்டும் நீங்கள் டாப்பில் தூக்கின்னு போய் என்ன பண்ண போறீங்க, ஏன்னா அந்த ஆர்டரே அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சத்யா வெளியே போகிறது வந்து எத்தனை பேருக்கு ஃபீலிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து நான் வெளியே போகிறது ஓகே தான், என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தோணுச்சு. சத்யா வெளியே போகிறது ஓகே தான், எந்த பிரச்சனையுமே இல்லை. இருந்தாலும் தர்ஷிகாவா சத்யாவா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் கொஞ்சம் தர்ஷிகா வெளியே போயிட்டு அடுத்த வாரம் இல்லை மிட் வீக் எவிஷனில் வந்து சத்யாவை தூக்கிட்டு தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு என்ன தோணுச்சு. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.